எவ்வளோ கஷ்டம்னா, எங்கள் அம்மா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே காலையில் 4 இட்லி வாங்குவாங்க. அந்த 4 இட்லி வந்து சர்க்கரையில் முக்கி, நான் என் கூட ஒரு 3 சிப்ளிங் நாங்கள் எல்லாரும் சர்க்கரையில் முக்கி சாப்பிட்டுட்டு அந்த இட்லியோட கிடைக்கிற சாம்பார் சட்னியை மத்தியான சாப்பாட்டுக்கு வச்சுப்பாங்க. அவ்வளோ கஷ்டம். 2 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வேலை செஞ்சா. அந்த 2 ரூபாய்க்காக நாங்கள் வேலைக்கு போல. அங்கே அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து நிறைய சாப்பாடு மிஞ்சும், வடை பாயசம் ஸ்வீட்ஸ் சாப்பாடெல்லாம் மிஞ்சும். அதை சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் வேலைக்கு போனேன். காரணம் வீட்டில் அவ்வளோ கஷ்டம். அது முடிச்சுட்டு நான் ஒரு கவர் எடுத்துட்டு போவேன். அங்கே சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கவர்ல சாப்பாடை போட்டுட்டு ஸ்வீட் போட்டுட்டு அந்த கவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன், என்னுடைய அம்மாக்கு என்னுடைய பிரதர்ஸ்க்கெல்லாம். அப்படிதான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நண்பர்களே, ஒரே ஒரு அட்வைஸ் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இந்த தண்டல் வட்டிக்கு காசெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாள் நான் சைக்கிள்ல வந்து as usual அந்த வீட்டை பார்த்துட்டு அப்புறம் நான் கடைக்கு போறேன். ஒரு எஸ்ஐ வந்து அன்யூனிஃபார்ம்ல தோல் மேல கை போட்டுட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வச்சுட்டாரு, கூட்டு போயிட்டாரு. ஏன் இந்த பக்கம் ஒரு இந்த பிக் பாக்கெட் கேஸா யாருன்னு தெரியல ஒருத்தர் நிக்கிறாரு, இந்த பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. போற வர்றவங்களாம் அந்த 2 பேரையும் வாயில வந்து அசிங்கமா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. நான் நடுவுல நிக்கிறேன். எப்படி நினைச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின். நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாம ஸ்டேஷன்ல நிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கிறேன், சார் நான் எதுக்கு சார் என்னை கூட்டு வந்து வச்சிருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் சார், நான் சொல்றேன். யாரும் என்ன கேட்கறதுக்கு அவர் வருவார், எஸ்ஐ வருவார். காலையில கூட்டு போய் வச்சது கடையும் திறக்கல, சாவி என் கையில இருக்கு. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com, powered by Center Asterix Window, Door and Interior Solutions, co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam, Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேல் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் அது, லஞ்சுக்கு அப்புறம் பேசுறது. ஏன்னா அது கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சேலஞ்சிங், பேசுகிறவங்களுக்கும் சேலஞ்சிங். நானும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு கேராக இருக்குது. ஓகே, காலையிலேருந்து இவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம புவனாக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? ரொம்ப நல்லா பண்ணுறீங்க புவனா. யூ ஆர் கிரேட் ஃபியூச்சர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். என்னுடைய மேனேஜரை கூட ப்ரோக்ராம் டைமுக்கு வரலாமே, ஏன் காலையிலே போய் உட்காரணும்? அது நிறைய பேர் இருக்காங்க, இந்த விஐபிஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம் அந்த டைமுக்கு வருவாங்க, முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்க. பட் நான் ஐ ஆல்வேஸ் கீப் மை கப் எம்டி. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எப்போ நம்ம எவ்வளோ கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம வந்து லைஃப்பில் வளர முடியும் அப்படின்ற நம்புகிறேன். அது மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோ நாலேஜு. யூ ஆர் ஆல் வெரி லக்கி. இன்னைக்கு இதுவும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல, எனக்கு நிறைய நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏர்லி ஃப்ளைட், இல்லைனா முடிகிற வரைக்கும் கூட நான் இங்கே இருந்து மற்ற ஸ்பீக்கர்ஸோட ஸ்பீச்சும் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் எனிவே, காலையிலேருந்து பேசின ஸ்பீக்கர்ஸ்க்காக இனி வந்து பேச போகிற ஸ்பீக்கர்ஸ்க்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுக்கலாமா? ஐ திங்க் தே டிசர்வ் அ பெட்டர் ரவுண்ட் ஆஃப் அப்ளோஸ். இல்லை, நான் முதல்ல உங்களுக்கு கை தட்டுறது எப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன் ஷார்ட்டாக. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஒரு விரல் இருக்குல்ல, இந்த ஒரு விரலை எடுங்களேன். எடுத்து இப்போ இந்த ஒரு விரலில் மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். சூப்பர். ஒரு விரலில். இப்போ எல்லாரும் உங்களுடைய 2 விரலில் கை தட்டுங்க பாருங்கள். 2 விரல்களில். இப்போ எல்லாரும் 3 விரலில் கை தட்டுங்க. எக்ஸலன்ட். இப்போ 4 விரலில். இப்போ எல்லாரும் 5 விரல்ல இன்னைக்கு காலையிலேருந்து பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்காகவும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா? சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வெரி மச். ஓகே, என்ன தெரிஞ்சவங்க இங்கே எத்தனை பேர்? ஒரு 50% இருக்கீங்க. அப்போ தெரியாதவங்களும் ஒரு 50% இருக்கீங்க. அதனால் என்ன ஒரு ஷார்ட்டாக என்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பேசலாமா? இஃப் யூ ஆல் அலோவ் மீ. ஓகே, நான் சென்னையில் ஒரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். நான் சென்னையில் லாயர்ஸ் ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் பிறந்தேன். கோஷ் ஆஸ்பத்திரி தெரியுமா உங்களுக்கு? சென்னையில்
தர்மாஸ்பத்திரி அங்கே தான் நான் பிறந்தேன். காரணம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை செய்வோம். எங்கள் வீடே வந்து பார்த்தீங்கன்னா லாய்ட்ஸ் ரோடில் 10க்கு 10 தான். 10க்கு 10னா தெரியுமா? 100 ஸ்கொயர் ஃபீட். 10 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த லைன் வீடுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் பிறந்தேன். அப்பா வந்து லஸ் கார்னர்ன்ற இடத்துல பிளாட்ஃபார்ம் கடை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த லேடிஸோட உள்ளாடைகளும் லேடிஸ் நைட்டி பெட்டிகோட் பாவாடைகள் எல்லாம் அங்கே விற்பாங்க. அந்த கார்னரில் நெஹ்ரு நியூஸ் ஸ்மார்ட்னு ஒரு புக் கடை இருக்கும். லஸ் கார்னர் யாராவது வந்திருக்கீங்களா? ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு நெக்ஸ்ட் ½ அன் அவர் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன். இந்த ½ அன் அவர் நான் உங்ககிட்ட ஹலோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஹாய்னு சொல்லணும். டீலா? நான் உங்ககிட்ட ஹாய்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஹலோன்னு சொல்லணும். டீலா? எல்லாரும் சொல்லணும். ஹலோ, ஹாய், எக்ஸலன்ட். ஏன்னா நான் தெரியாமல் இந்த ஃபேஸ் ரீடிங்கு பாடி லாங்குவேஜ்லாம் கற்று தொலைச்சிட்டேன். கொஞ்சம் சைக்காலஜியெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதனால் ஒருத்தரை பார்த்தா ஃபிசிக்கலி அவங்க இங்கே இருக்காங்க, ஆனால் மென்டலி வெளியே போனால் எனக்கு தெரிஞ்சிருது. பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க மென்டலி வெளியே போனால் கூட எனக்கு அது தெரிஞ்சிருது. நீங்கள் ஃபிசிக்கலி இங்கே உட்காந்துக்கிட்டு மென்டலி வெளியே இருந்தால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். எஸ் ஆர் நோ? நான் வந்து இன்னைக்கு இங்கே எனக்காக வரல. நிறைய வேலைகள் 7 பிரான்ச் வேலை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டு நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா உங்களுக்காக தான். ஏன்னா யூனோ எனக்கு டைம் தான், டைம் இஸ் மணி. இந்த ஹோல் டே நேற்று ஈவினிங்லேருந்து நான் இங்கே இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக. நான் பேச்சாளர் கிடையாது, ஓகே? நான் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கரோ ட்ரெயினர்லாம் கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய பெரிய பெரிய சாதனையாளர்கள்கிட்ட எல்லாம் நான் நேரம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்தேன். அது என் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது எனக்கு ஓரளவுக்கு சக்ஸஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபார் நெக்ஸ்ட் ½ அன் அவர் ப்ரெசென்ட்டாக இருக்கீங்களா? ஹலோ, சூப்பர். எங்க விட்டேன் நான்? 10க்கு 10 வீட்டில் நீங்களாம் என் கூட தான் இருக்கீங்களான்னு நான் செக் பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டம். நான் ஸ்கூலில் அங்கே வந்து கேசரி ஹை ஸ்கூலில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எவ்வளோ கஷ்டம்னா, எங்கள் அம்மா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே காலையில் 4 இட்லி வாங்குவாங்க. அந்த 4 இட்லி வந்து சர்க்கரையில் முக்கி, நான் என் கூட ஒரு 3 சிப்ளிங் நாங்கள் எல்லாரும் சர்க்கரையில் முக்கி சாப்பிட்டுட்டு அந்த இட்லியோட கிடைக்கிற சாம்பார் சட்னியை மத்தியான சாப்பாட்டுக்கு வச்சுப்பாங்க. அவ்வளோ கஷ்டம். நான் வந்து ஒரு ஃபுட் லவர். அப்படி தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். பசி தாங்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்வாழ்வு கல்யாண மண்டபம் அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. வெஜிடேரியன் கல்யாண மண்டபம். அங்கே நான்வெஜ்லாம் போட மாட்டாங்க. 7 வயசு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. அந்த வயசுலேயே நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் ஏதாவது கல்யாணம் இருந்தால் அங்கே போய் வாட்ச்மேன் கிட்ட ஐயா ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டு முதல்ல நான் செஞ்ச வேலை நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் எச்சை எடுக்கிற வேலை, எச்சை இலை எடுக்கிற வேலை. அதுதான் நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் ஒர்க். எத்தனை வயசுல? 7, 8, 9. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் போட மாட்டாங்க. டேபிள் இருக்கும், டேபிள் அப்படியே இலை போடுவாங்க. இப்போ வந்து பேப்பர் இருக்கும், அந்த இலையை அப்படியே உருட்டிடுவாங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? ஹலோ, பார்த்தீங்களா? ஓகே, ஒருவேளை கதையில் மீன் மறந்துட்டீங்களா? சூப்பர். ஸோ இலை போடுறது தான் 2-3 நாள் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இலை போடுறது நான் கற்றுக்கிட்டேன். நான் சூப்பராக இலை போடுவேன். கிளியாமல் இலை போடுவேன். இலை போட என்ன விட மாட்டாங்க. இலை எடுக்க தான் என்ன சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இலையை எடுக்கணும். 2 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வேலை செஞ்சால். வீக்கெண்டில் எல்லாம் ஏதாவது வேலை வரும், ஈவினிங்ஸ் வேலை வரும். டேயில் ஸ்கூல் போயிடுவேன். அந்த 2 ரூபாய்க்காக நான் அங்கே வேலைக்கு போகல. அங்கே அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய சாப்பாடு மிஞ்சும். வடை, பாயசம், ஸ்வீட்ஸு, சாப்பாடெல்லாம் மிஞ்சும். அதை சாப்பிட்றதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன். காரணம் வீட்டில் அவ்வளோ கஷ்டம். அது முடிச்சுட்டு நான் ஒரு கவர் எடுத்துகிட்டு போவேன். அங்கே சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கவரில் சாப்பாடை போட்டுட்டு ஸ்வீட் போட்டுட்டு அந்த கவரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய பிரதர்ஸ்க்கெல்லாம். அப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா படிப்பேன் ஆக்சுவலி. ஆனால் வசதி இல்லாததுனால என்னால் 10th அப்புறம் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல. நான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். இப்போ சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லையே. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் ஹலோ இப்படி கேட்டேன்னா ஒரு 4 பேர் வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாரும் வெளியே போகலன்னா ஹலோவே வராது. ஹாய், சூப்பர்.
சைதாப்பேட்டையில் ஒரு அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்ற ஒரு கடையில், துணி கடையில் வேலைக்கு போகிறோம். 600 ரூபா சம்பளத்துக்கு. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், வேலை கற்றுக்கிட்டேன். சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சைதாப்பேட்டையில் பசார் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. சைதாப்பேட்டை வந்திருக்கீங்களா? யாராவது வந்திருக்கீங்களா? முதல்ல வேலை செஞ்சது வந்து மாரி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே வடகரை ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் நான் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்ற ஒரு கடையில் ரவின்னு ஒரு சாருக்கிட்ட வேலை செஞ்சேன். ஓகே, அப்படி பஜார் ரோட்டில் அங்கே வர்த்தக சங்கம்னு ஒரு இடம் இருக்குங்க, ஒரு 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 மண்டபம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கடை, டுலெட்டுன்னு ஒரு போர்டு பார்த்தேன். சரி, சொந்தமாக ஏதாவது அந்த அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸில் வேலை செய்யும்போது நிறைய சப்ளையர்ஸோட எனக்கு அறிமுகமாச்சு. நான் ரொம்ப சும்மாவே இருக்க மாட்டேன், துருன்னு இருப்பேன் சின்ன வயசுலேயே. காரணம் என்னன்னா, கனவுகள், பெரிய பெரிய கனவு. நான் அந்த அப்பாவோடைய பிளாட்ஃபார்ம் கடைக்கு போனால் கூட அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கோட பேர் எப்பவுமே நான் மறந்துடுவேன், லெஸ் கார்னரில். அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஹலோ, இப்போ கூட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் நான் இந்த கார் சம்மந்தப்பட்ட புக்ஸு, இந்த வீடு, அழகான வீடுகள்லாம் இருக்கும், அட் ஹோம்ன்ற மாதிரி மேகசின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நோட்டில் ஒட்டி ஒட்டி வைப்பேன். இந்த மாதிரி வீடு கட்டுவேன் பாரு, இந்த மாதிரி கார் வாங்க பாருன்னு. எப்போ HL எடுக்கிற வேலை செய்யும் போது, எப்போ 600 ரூபா சம்பளத்துக்கு துணி கடையில் வேலை செய்யும் போது. அப்புறம் அந்த கடை ஆரம்பிச்சேன், திருப்பூர் பனியன் சென்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு. திருப்பூருக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. காலையில் கூட யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். திருப்பூர்ல போய் இந்த செகண்ட்ஸ் உள்ளாடைகள் இருக்கு இல்லைங்களா, டான்டெக்ஸ், விஐபி, பைசன், வைக்கிங், கிறிஸ்டல்லாம், இந்த செகண்ட்ஸ்னா யூஸ்ட் கிடையாது, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. பின் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்பவும் கிடைக்குதா? திருப்பூர்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? செகண்ட்ஸ் கிடைக்குதா இப்போங்களும்? இருக்குல்ல? அதை எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா மூட்டை மூட்டையா கிடைக்கும். இந்த அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்ற கடையில் நான் வேலை செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே எனக்கு ஒரு சாமி அப்படின்றவர் அறிமுகமானார். அவர் என்னன்னா, இந்த தண்டலுக்கு காசு கொடுக்குற ஒரு நண்பர். 1 லட்சம் ரூபா வாங்குவார் என் ஓனரு. 100 நாள் இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கு 90,000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 90,000 தானே கொடுப்பாங்க. டெய்லி 1000 ரூபா. மறந்து போச்சு இது நான் சொல்றது. இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது, ஒரு 30 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி கதை. டெய்லி 1000 ரூபா கட்டுவார். அந்த அவர் புல்லட்ல தான் வருவார். சாமி நல்ல ஃப்ரெண்ட் ஆனாரு. இந்த பஜார் ரோட்ல இந்த கடைக்கு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா ஒரு 1,10,000 ரூபா, 1,20,000 ரூபா இருந்து அந்த கடையை ரெடி பண்ணிடலாம், ஸ்டாக்லாம் போட்டு போர்டெல்லாம் வச்சு ரேக்கெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா. கையில் 10 பைசா காசு இல்லை. நான் இந்த கதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கடைசியில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. 10 பைசா காசு இல்லை. உடனே எனக்கு சாமியை தான் ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவர் காசு கொடுத்தா, எப்போ இது 18, 19, 20 வயசுன்னு நினைக்கிறேன், 20, 21 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, சரியா ஞாபகம் இல்லை. சின்ன பையன் நான். சாமி கிட்ட போய், சாமி இந்த மாதிரி ஒரு சாமியான இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று பார்த்துருக்கேன், இவ்வளோ செலவாகுது, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, டெய்லி நான் கரெக்டாக காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. ஒரே ஷாக்கு. சரின்னு அட்வான்ஸை வாங்கினேன். அந்த பில்டிங் ஓனருக்கு, அது சாமி கிட்ட தண்டல் காசு வாங்கினேன், பில்டிங் ஓனருக்கு அட்வான்ஸை கொடுத்தேன். திருப்பூர் போனேன், செகண்ட்ஸ் கொண்டு வந்தேன். செகண்ட்ஸ் இந்த உள்ளாடைகள்லாம் கொண்டு வந்து நான் பிரிப்பேன். 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபான்னு ஓட்டையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிப்பேன். ஓட்டை பெருசா இருந்தா 4 10 ரூபா, ஓட்டை சின்னதா இருந்தா 2 10 ரூபா, 3 10 ரூபா பிரிச்சு நான் சைதாப்பேட்டையில் வித்துட்டு இருந்தேன். பயங்கர கூட்டம், கூட்டம், அவ்வளோ கூட்டம். சரியா 100 நாள் ஆகும். கடையில சரக்கெல்லாம் காலியாகும், கையில காசும் காலி ஆயிடும். கடையில சரக்கு இருக்காது. என்ன பண்றது? அப்புறம் திருப்பி சாமி கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நண்பர்களே, ஒரே ஒரு அட்வைஸ் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இந்த தண்டல், வட்டிக்கு காசெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணாதீங்க. நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், தூக்கம் போயிடும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்க உயிரே போயிடும். என் அனுபவத்தில் சொல்றேன். ஓகே, சரியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப பெருசா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் கடன் வாங்கினேன், கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கினேன், அப்படி பயங்கரமா கடன் ஆகி ஒரு பக்கத்துல பயங்கர கஷ்டம். வியாபாரம் இல்லை, சரக்கு போடுறதுக்கு காசு இல்லை. அந்த நிலைமையில தான் அங்க ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு. ஹலோ, ஹாய். பெரிய ஒரு வீடு இருக்கு. டெய்லி நான் என் கடையை திறக்க போகும்போது அந்த வீடை பார்த்துட்டு தான் நான் போவேன். அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு
ஒரு சைக்கிள் தான் வச்சிருந்தேன் நான். ஒரு நாள் அந்த புண்ணியவான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் டெய்லி என் வீட்டை பார்த்துக்கிட்டே போறான், இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவன் ஏதோ திருட தான் பிளான் பண்றான்னு J1 சைதாப்பேட்டையில இருக்கிற J1 போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அந்த வீட்டு ஓனர். ஒரு நாள் நான் சைக்கிள்ல வந்து as usual அந்த வீட்டை பார்த்துட்டு அப்புறம் நான் கடைக்கு போறேன். ஒரு எஸ்ஐ வந்து அன்யூனிஃபார்ம்ல தோல் மேல கை போட்டுட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வச்சுட்டாரு, கூப்பிட்டு போயிட்டாரு. ஏன் இந்த பக்கம் ஒரு இந்த பிக் பாக்கெட் கேஸா யாருன்னு தெரியல ஒருத்தர் நிக்கிறாரு, இந்த பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. போற வர்றவங்களாம் அந்த ரெண்டு பேரையும் வாயில வந்து அசிங்கமா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. நான் நடுவுல நிக்கிறேன். எப்படி நினைச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின். நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாம ஸ்டேஷன்ல நிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கிறேன், சார் நான் எதுக்கு சார் என்னை கூட்டு வந்து வச்சிருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் சார், நான் சொல்றேன். யாரும் என்ன கேட்கறதுக்கு அவர் வருவார், எஸ்ஐ வருவார். காலையில கூட்டு போய் வச்சது, கடையும் திறக்கல, சாவி என் கையில இருக்கு. ஹலோ, சாவி என் கையில இருக்கு. ஒரு 6:30-7 மணிக்கு அவர் வராரு. இந்த எஸ்ஐ வந்து என்னென்னமோ பேசுறாரு, எங்க அம்மாவை தப்பா பேசுறாரு, அப்பாவை தப்பா பேசுறாரு. என்னடா நீ அந்த வீட்டில் திருடுறதுக்கு பிளான் பண்றீ? அது நான் சொல்றேன் சார், இங்க பக்கத்துல தான் சார் நான் கடை வச்சிருக்கேன், திருப்பூர் பனியன் சென்டர், ஒரு சின்ன கடை, நீங்க வேணா வாங்க சார், நான் கூட்டு போய் காட்டுறேன். என்னென்னமோ சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் சார், அதனாலதான் நான் டெய்லி இந்த வீடை பார்ப்பேன் சார். என்னன்னு அவர் சொன்ன வார்த்தை, ஓட்ட ஜட்டி விற்கிற உனக்கு இவ்வளவு பெரிய வீடு கேடான்னு கேட்டார். இன்னைக்கும் அந்த விஷயம், அந்த அவர் சொன்ன விஷயம் வந்து என் காதுல அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். இனி அந்த பக்கம் உன்னை பார்த்தனா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கல, அவ்வளவுதான். எவ்வளோ அசிங்கமா பேச முடியுமோ பேசி என்னை துரத்தி விட்டார். ஒரு 2-3 நாள் நான் சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரிலாம் யாரும் எங்க வீட்டில் கூட என்னை யாரும் திட்டது கிடையாது. அவ்வளோ ஒரு அவமானமா போயிடுச்சு. வாயில வந்ததெல்லாம் திட்டினாங்க. சூசைட்லாம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் நான். அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இல்லை சூசைட் பண்ணக்கூடாது, அதோட ஒரு பெரிய வீடு நான் கட்டணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் முயற்சி பண்ணேன். நான் பண்ணாத மார்க்கெட்டிங்கே கிடையாது. அந்த கடையை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த கடையை க்ளோஸ் பண்ண அப்பவே 7-8 லட்ச ரூபா, 30 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 லட்ச ரூபான்றது இப்போ எவ்வளவு பணம் இருக்குங்க? ரோர்ஸ்ல இருக்கும்ல, ரோர்ஸ்ல இருக்கு இப்போ. அப்பா அது எனக்கு சின்ன பையன், அந்த வயசுல, அதுவும் அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 22-23 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் நிறைய நகையெல்லாம் போட்டு வந்தா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்ட பனியன் ஓட்ட ஜெட்டியாகவும் மாறிடுச்சு. அவகிட்ட நான் சொல்லி வாங்கி அதுவும் காலி. எல்லா வாய்ப்பையும் நான் பண்ணேன். அப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி எனக்கு அறிமுகமாகி, அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியை எடுத்து ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் வந்தது. அந்த கம்பெனி இந்தியாவிலே கிடையாது, வெளிநாட்டில் தான் அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே கம்பெனி ஆஃபீஸே கிடையாது. கவனிக்கிறீங்களா நான் சொல்ல வர்றது? எதுவுமே கிடையாது. ஒரு ப்ரௌசர் கிடையாது, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரௌசர் கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி தான் நாங்கள் வச்சு, சொல்லி கொடுக்க யாரும் இல்லை, கம்பெனியில் யாருமே இல்லை. அதில் அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண அதுக்குள்ள கமிஷன் வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகும். சேஸ் மெனைட்டன் பேங்க்ன்ற ஒரு பேங்க்லேருந்து தான் $US வரும். அது வர்றதுக்கு பல நாட்கள் ஆகும். அது அக்கௌண்ட்ல போட்டா அது கிளியர் ஆகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுல ஒர்க் பண்ணி அதுல முதல் சேல்ஸ். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் இங்க வந்தபோது பல மார்க்கெட்டிங்ல உள்ள நண்பர்களை நான் இங்க பார்த்தேன், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல. அதனால தான் ஐ தாட் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல். எனக்கு முதல்ல கன்வர்ஷன் அந்த மார்க்கெட்டிங் நான் பண்ணும்போது எனக்கு எஸ் ஐ வில் பை திஸ் ப்ராடக்ட், எஸ் ஐ வில் ஜாயின் வித் யூ இன் திஸ் பிசினஸ் அப்படின்னு சொன்னது 107வது 108வது ஆளு தான். 105 106 ஆளு நோன்னு சொன்னாங்க. புரிஞ்சுதுங்களா நான் சொல்ல வர்றது? அந்த கம்பெனியில டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம், ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு கம்பெனி. அது ஒரு மலேசியன் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட்டை சேல் பண்ணா ஒரு % கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணா ஒரு % கிடைக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் சேல் எனக்கு கன்வெர்ட் ஆனது 107வது 108வது ஆள் தான். அது வரைக்கும் நோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டேன் தெரியுமா? 500 பேர் இல்லை 1000 பேர் நோன்னு சொன்னாலும் 1001வது ஆள் கிட்ட போனோம், இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போனோம், இந்த பிசினஸை கொண்டு போனோம், என் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். and I made lot of money in that. அதில் நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சதே என்னோட ட்ரீம் ரியல் எஸ்டேட் பண்ணணுன்றது தான்.
அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கும் வந்து ஆக்சுவலி என்னை வந்து ஒரு ஹோட்டல் ஓனராக தான் நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு 25 பிரான்ச்சஸ் இருக்குது, ஹோட்டல் ஓனராக தான் தெரியும். பட் ஆனால் என்னுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் தான். இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் வந்து யூனோ என்கிட்ட நிறைய so many acres of land இருக்கு, லேண்ட் பேங்க் இருக்கு. ஆரம்பத்திலேயே நான் 500 ரூபாய்க்கு, அதாவது 50,000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணும்போதும் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு நான் லேண்ட் வாங்கி போடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்காணம்லாம் தெரியுமா, அங்கே ஒரு ஏக்கர்ல ஒரு கிரவுண்ட் 5,000 ரூபாய்க்கு கிடைச்சது. எனக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் 2 கிரவுண்ட் வாங்கி போடுவேன். அப்பவே எனக்கு அது ஒரு பழக்கமா இருந்தது. இன்னைக்கு அது மாதிரி ஒரு பல 100 ஏக்கர் இருக்கு இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட். அது இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கோல்டை பற்றிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒரு பிரதராக நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், அதை பற்றி எனக்கு தெரியாது. லேண்டுன்றது வித்தா காசு, விற்கலைன்னா கொல்ல காசு. அதனால லேண்ட் வாங்கி போடுங்க. உங்ககிட்ட காசு இருந்தால் சம்பாதிக்கிறது ஈஸி, செலவு பண்ணுறது அதை விட ஈஸி. ஆனால் சேவ் பண்ணி அதை அசட்டாக கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். என் கூட ஜேர்னி பண்ண பலர் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய அசட் என்ன காப்பாற்றும். தூங்கும்போது ஒரு தைரியம் இருக்கும் தெரியுங்களா, அந்த அசட் நம்மகிட்ட இருந்ததுன்னா. ஹலோ, ஸோ கமிங் டு த பாயிண்ட், அந்த ஓட்ட ஜட்டி வித்தவன், நீங்க 7ஆம் அறிவு படம் எத்தனை பேர் பார்த்துக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த படத்துல இந்த ஸ்ருதிஹாசனும் அந்த சூர்யாவும் ஒரு வீட்டில் எகிரி குதிப்பாங்க தெரியுங்களா? ஆமா, அது என் வீடு தான். எகிரி குதிச்சு ப்ரொஃபஸருக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு பார்த்தீங்களா அந்த படம்? அது என் வீடு தான். எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன்னு சொல்றதுக்காக இல்லை. ஒரு ஓட்ட ஜட்டி வித்த, ஒரு எச்சலை எடுத்த, என்னாலேயே ஜெயிக்க முடியும் போது இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தாலையும் டெஃபினட்டா லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ண முடியும்ன்றத தெரிவிக்கிறதுக்காக தான் நான் என்னுடைய ஸ்டோரியை நான் சொன்னேன். நான் இன்னைக்கு லைஃப்ல சாதிச்ச பலருடைய ஸ்டோரிஸ் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுதான் நாலேஜ் தாங்க எல்லாமே. ஓகே, படிக்கிறதுக்கு நான் நிறைய படிக்கிறதுனா புக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுவேன். ட்ரைனிங்காக நிறைய செலவு பண்ணுவேன். என்ன நான் எனக்காக, அதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் இன்னைக்கு இங்கே வந்து நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். இல்லை, நிறைய பேர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஆனால் மார்க்கெட்டிங் சேல்ஸில் நல்லா பேசணும்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயே நான் கம்யூனிகேஷன் ஸ்கில் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பித்தேன். ஆங்கிலமெல்லாம் எனக்கு பேசவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு 7-8 லாங்குவேஜ் நான் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். ஹிந்தி பேசுவேன், மலையாளம் பேசுவேன், கன்னடா, தெலுங்கு எல்லாம் பேசுவேன். இதெல்லாம் வந்து நான் மெனக்கிட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஸோ இன்னைக்கு உலகத்தில் சாதிச்ச பலர் ஃபாலோ பண்ணுற பல விஷயங்கள் இருக்கு. அதை நான் ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் ஒரு 500 பேர் என்னுடைய ரெஸ்டாரண்ட், 25 பிரான்ச் இருக்கு, 500 பேர் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பிஸ்னஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள். ஒரு 5-6 விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் ஃபாலோ பண்ண, இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த 5-6 விஷயங்களை. ஓரளவுக்கு நான் சக்சஸ்ஃபுல் ஆனேன். உலகத்தில் ஜெயிச்ச யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவங்க எல்லாரும் இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் இந்த 5-6 விஷயங்களை செஞ்சவங்களா இருப்பாங்க. ஆர் யூ ஆல் வித் மீ? ஹலோ, அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க செய்யறதுக்கு தயாரா? ஓகே, எஸ்ன்னு சொல்றது ஈஸி, ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட ஈஸியா? ஓகே, அது முதல் விஷயம் என்னன்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இது வந்து நபீல் சீக்ரெட் ஆஃப் சக்சஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இதை பண்ணீங்கன்னா, இந்த நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த 6 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். வேற எதுவுமே வேணாம், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். இந்த 6 விஷயம் மட்டும் நீங்க உங்க பிசினஸ்ல, உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபெயில் சக்சஸ் ஆகிறதுலேருந்து யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க சக்சஸ் ஆயே தீர்வீங்க. 6 விஷயம், ஆனா ரொம்ப கஷ்டம். பட் 100% நீங்க அதை உங்க இலக்கை நீங்க அடைய முடியும். உங்க டெஸ்டினேஷனை நீங்க ரீச் ஆக முடியும்.
அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை நீங்கள் அடைய முடியும். நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அதில் முதல் விஷயம், காலையிலேருந்து நிறைய இதில் ஒரு 2-3 விஷயங்களை சாதனையாளர்கள்லாம் டச் பண்ணாங்க. அதில் முதல் விஷயம் டிசிப்ளின்ங்க, ஒழுக்கம். ரொம்ப 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 முக்கியம். ஒழுக்கம் இல்லைன்னு வைங்களேன், உங்களால் வந்து யூனோ அந்த சக்ஸஸில் எஸ்ஸை கூட டச் பண்ண முடியாது. ஒழுக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, சிலர் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி ஓரளவுக்கு நிறைய காசு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரே அப்படியே மாறிடுது. நீங்கள் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்ல ஆளாக இருப்பான், ஆனால் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. யாராவது இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் குடிக்க ஆரம்பிப்பான், வேற வேற ட்ரக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பான், நிறைய ஏன்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் அவர் மொத்தமாக வந்து அந்த ஒழுக்கமே இல்லாமல் போயிடும். இங்கே ஜெயிக்கவே முடியாது. டிசிப்ளின் தான் பேசிக். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவதுங்க உண்மையான கிக்கு மூக்கு முட்டை குடிக்கிறதுலையோ இல்லை ஏதோ இன்ஜெக்ஷனை குத்துறதுலையோ இல்லை இப்படி போட்டு இப்படிலாம் இழுப்பாங்களே அது இழுக்கிறதுலையோலாம் இல்லை. உண்மையான போதைன்றது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸை கஷ்டப்பட்டு உழைச்சி அதுலேருந்து ஒரு சக்ஸஸ் வரும் பாருங்க, அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும் பாருங்க. அந்த ஏர்னிங்ஸ் வரும்போது அதை பார்க்கும்போது அதில் ஒரு போதை வரும் பாருங்க, அதுதாங்க உண்மையான போதை, அதுதாங்க உண்மையான கிக்கு. ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த கிக்கை. இது ஒரு தனி போதை. அதுவும் ஒரு நீங்களே ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதை நீங்க சக்சஸ் பண்ணும்போது ஒரு போதை வந்துச்சுன்னு வைங்க, அது வேற மாதிரி போதை. அது நீங்க அனுபவிக்கிறீங்களா தான் தெரியும். இன்னைக்கு நிறைய அந்த போதையை அனுபவிக்கிறவங்க இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்து பேசியிருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அது சூப்பர் போதைங்க அது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒழுக்கத்தை பத்தி உங்ககிட்ட பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஒரு ஒழுக்கம் தான். இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதா சொல்றாங்க. பட் நானும் அந்த டைம்ல எழுந்திருக்கிறவன் தான். 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். எங்க இஸ்லாம்ல தஹஜுத்னு சொல்லுவாங்க. தஹஜுத் தி பெஸ்ட் டைம் ஃபார் என்ன சொல்றது, கனெக்டிங் வித் தி ஆல்மைட்டி, கனெக்டிங் வித் தி காஸ்மிக். அந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்து நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அது கபூல் ஆயிடும். என்ன நீங்க கேட்டீங்கனாலும் அது அக்செப்ட் ஆயிடும். கடவுள் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாப்பா பாரு எல்லாரும் தூங்குறாங்க, இந்த நேரத்தில் ஒருத்தன் உட்காந்து தூங்காம நம்ம கிட்ட கேட்கறானே பாவம், அவன் கேட்கறத கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காலையில அதுவும் ஒரு 21 நாள்லாம் அன்பிலீவபிள் சார். எங்க அந்த மிஸ்டர் சசிகுமார் வேற லெவல். நீங்க யூனோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். ஆனா நோ பெயின் நோ கெயின் இல்லையா? நோ பெயின் நோ கெயின். ஸோ காலையில எழுந்திருக்க 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குற, 10 மணி வரைக்கும் தூங்குறது ஒரு ஒழுக்கம் இல்லாம இதான். நம்ம தூங்குறதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நிரந்தரமா தூங்க தானே போறோம். ஒரு 60 70 80 வயசுக்கு மேல நிரந்தரமா தூங்க தான் போறோம். எஸ் ஆர் நோ? யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. நம்மள நிம்மதியா தூங்க போறோம். அவர் சொன்னாரே, நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் ஃபுல்லா தூங்குனா லைஃப்ல எத்தனை வருஷம் நம்ம தூங்குறோமா? சாரி 10 வருஷம். எப்பா 10 வருஷம். நான் எப்பாவது கொஞ்சம் தூங்குவேன். இனிமேல் லைஃப்ல நைட்டு 6 மணி நேரம் தவிர மீதி தூங்கணும். நைட்டு 6 மணி நேரம் தூங்கணும். அது போதுங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? என்ன கிழிச்சிட்டோம் நம்மளுக்கு தூக்கம் வருது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பேர்னிங் டிசைரே இல்லைன்னு அர்த்தம், ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியே இல்லைன்னு அர்த்தம், ஒரு கம்பெலிங் ரீசனே இல்லைன்னு அர்த்தம். படுத்தோன்னு தூக்கம் வருதுன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்குலாம் தூக்கமே வராது. இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணாத மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என் கம்பெனியில். ஸோ நம்பர் 1 என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம்? டிசிப்ளின். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆக்சுவலி 15-20 பாயிண்ட் இருக்கு. முக்கியமான ஒரு 6 மட்டும் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. அடுத்ததுங்க, 1% கூட உங்களுக்கு டவுட் அப்படின்றது இருக்கவே கூடாது. நம்மளால முடியுமா? நம்மளால கோடீஸ்வரன் ஆக முடியுமா? நம்மளால மில்லியனர் ஆக முடியுமா? அவனால முடியும், நம்மளால முடியுமான்றது டவுட்டே 1% கூட இருக்கக்கூடாது. இந்த ஹலோ ஹாய் கூட என்ன ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்பப்போ நான் சொல்லுவேன், அதையும் நீங்க செய்யணும். ஓகே, நான் உங்ககிட்ட கிளாப் பண்ண சொல்லுவேன். அப்ப நீங்க கிளாப் பண்ணக்கூடாது யாரும். ஓகே,
நான் டோன்ட் கிளாப் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீங்க ஒரே ஒரு வாட்டி அப்படி கிளாப் பண்ணணும். ட்ரை பண்ணுவோமா? டோன்ட் கிளாப். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒரு வாட்டி டோன்ட் கிளாப். கிளாப், கிளாப், டோன்ட் கிளாப். சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் பிசிக்கலி அண்ட் மென்டலி என் கூட இருக்கீங்க. இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாதுங்க. எனக்கும் டைம் வேஸ்ட், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா? If you are not present, doubt is a killer. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஏன் அந்த சந்தேகம்? முடியுமான்னு ஏன் நீ உங்களே டவுட்? ஏங்க நம்ம பிறந்ததுக்கு முன்னாடியே நம்ம ஜெயிச்சவங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்பாவுடைய உடம்புலேருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்படி உயிரணுக்கள் போகும்போது அங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான உயிரணுக்கள் நடுவில் நடந்த அந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரை விட வேகமா ஓடினதுனால தான் நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம். எஸ் ஆர் நோ? நம்ம கொஞ்சம் மெதுவா ஓடி இருந்தா யார் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருப்பாங்க? நம்ம அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்ச நம்ம எப்படி இந்த உலகத்தில் தோக்கலாம்? தோக்கிறதுக்காக நம்ம பிறக்கல, நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். உங்களுக்கு அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. மெயினா அந்த சந்தேகம் வர்றதே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம சமுதாயம். அதை பண்ணாது, இதை பண்ணாது, அங்க போகாத, இங்க போகாத, நீ ஃபெயில் ஆயிடுவே, நீ ஃபெயில் ஆயிடுவே அப்படின்னு மற்ற நமக்கு நல்லா கேளுங்க. முதல்ல நீங்க சொந்தக்காரங்க சொல்றத கேட்கறத நிறுத்தினாதான் நீங்க விளங்குவீங்க. சில சொந்தக்காரங்க நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லாவே இருந்துடக்கூடாது. அவங்கள விட நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வயர் தெரிச்சல் தாங்கவே முடியாது. உலகம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சாரி டு சே, நீங்க நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆனா நீங்க ஜெயிச்சு காட்டணும், அதையும் மீறி ஜெயிச்சு காட்டணும். அப்ப நீங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறத நிறுத்தணும். முடியாது 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 முடியாதுன்னு கேட்டு 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 நம்ம ஃபுல்லா நெகட்டிவா ஆயிட்டோம். சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா, இந்த தம்பிக்காரன் காப்பாத்துறத பார்த்திருந்தா, பார்த்த அந்த மனிதர் டேய் நோஞ்சா உன்னால முடியாதுடான்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அந்த தம்பிக்காரனால முடிஞ்சது. பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. காசு வேணும், நிறைய காசு வேணும். காசு இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு you can even become millionaire selling peanuts. நான் இப்ப சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, பல சாதனையாளர்களுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யாதீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகள் செஞ்சீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முதல்ல செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணுங்க. அவங்க யாருங்க? நம்மளுடைய தேவதைங்க, நம்ம மகாராணிங்க. எப்ப ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க? யாருக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க அம்மாவை நகை போட்டு பாத்தீங்க? நீங்க போட்டு பாத்தீங்களா? கனவு காணும் போது பெரிய பெரிய நெக்லஸ் ஏன் உங்க அம்மாவுக்கு போட்டு பார்க்கல? யார் வாங்கி கொடுக்கணும்? யார் செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யணுமா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? Mission Millionaire Club வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. Title sponsor VetraHTC.com. Powered by Center Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital Media Partner Black Sheep. Radio Partner Radio City. Photography Partner Wonder Visuals. Our supporting sponsors Icon, Innovative Celebrity Speakers Bureau. Almighty Gems. Rotary Club of Coimbatore Blossom. Lord Dwellers. Lions Club International District 3241. Pixarq Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Argent Printers, Greenville Text, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.